தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக, பிரதான எதிர்க்கட்சி அதிமுக மற்றும் பிற கட்சிகளான பாஜக, நாம் தமிழர் கட்சி தனித்தனியாக தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வருவதால் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. இந்த நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 4 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை தொகுதியும் வழங்கும் கட்சியுடன் தேமுதிக கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேமுதிக சார்பில் மறைந்த விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரனும் எல்.கே. சுதீஷ் ஆகியோரும் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த தேர்தலில் கள்ளக்குறிச்சியில் போட்டியிட்ட சதீஷ் மீண்டும் அங்கு போட்டியிட வாய்ப்புள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விரும்புவதாகவும் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதுகுறித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.